வெல்கம் டு கோடிங் ஃபேக்டரி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஐடி என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் டு கோட். ப்ரௌசருக்கு போயிட்டு சர்ச்சில் விஎஸ் கோட்னு சர்ச் பண்ணுங்கள். விஎஸ் கோட் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், டவுன்லோட் விஸ்வல் ஸ்டுடியோ கோட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், மேக் இருக்குது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம HTML கோட் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இதை நீங்கள் லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணணும்னா இங்கே ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ அதை இங்கே ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஓகே, ஒரு ஃபோல்டர் HTML1 சொல்லி ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி நம்ம அதை VS Code லிங்க் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே எந்த ஃபைலும் இல்லை. சரி, ஸோ ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே நியூ ஃபைல்னு இருக்கும். நியூ ஃபைல் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு பில்டின் கொடுத்துட்டு இந்த அன்டைட்டில் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டர் மார்க் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கோட்ஸ் வந்துடும். இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பேஸ் சொல்லியே. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஒரு கோட் எழுதி நம்ம ரன் பண்ணணும். இந்த பாடி டேக்குள்ளே போய் ஷிஃப்ட்டு ஓப்பன் அங்கே போய்ட்டு H1 சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஹாய் சொல்லி சர்ச் பண்ணி எப்படி இதை ரன் பண்ணணும், இங்கே இந்த ஒரு குளோபல் மார்க்கெட்டிங் ப்ரௌசர் மாதிரி இருக்குல்ல, இன்டிகிரேட்டட் ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டீங்க இங்கே ரன் ஆகும் பாருங்க. இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம ஹாய் டைப் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது இன்னொன்று டைப்பாகவும் நம்ம ப்ரௌசர்லேயே டிஸ்பிளே பண்ணலாம். அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே இங்கே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச்சில் போய் லைவ் சர்வர்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைவ் சர்வர் ஒன்று இருக்கும், இப்படி கிளிக் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதை நம்ம எப்படி ரன் பண்ணணும்னு பார்க்கலாம். இதை கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்து கோ லைவ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிடும் ஹாய்ன்ட்டு. லைவ் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னு பார்ப்போம் இன் HTML. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.